ஓகே. என்னடா முட்டு முட்டு என்ன வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்பம் சாங். நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்து ஆரம்பிச்சது வந்து இந்த ஆல்பம் சாங் வந்து நம்ம ஸ்கூல் டயத்தில் நான் 11th 12th தான். அப்போதான் ஃபோன் வந்து எனக்கு ஒரு சின்னதாக ஒரு 3G ஃபோன் கிடச்சிது. பாட்டுனாலே நமக்கு அப்பதான் ஓரளவுக்கு புரிய வந்துச்சு நமக்கு. அதுவும் இந்த ஆல்பம் சாங் எழுதி கேட்பாங்க. ஐபேடுன்னு சொல்லுவேன், இந்த சின்னோண்டு வெறும் பாட்டு மட்டும் மெமரி கார்டை போட்டு பாட்டு மெமரி கார்டை போட்டு பாட்டு ஒரு ஹெட்ஃபோனு. அந்த வாழ்க்கை இருக்கே. அது எவ்வளோ அது கம்மி தானே, சீப். 350 ரூபா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வச்சு வச்சிருப்பான். அவன் வந்து என் காதில் போடுவான் ஹெட்ஃபோன். அப்போ உள்ள ஹெட்ஃபோன் நான் கேட்குறப்ப ஏதோ அந்த இதை என்ன மாதிரி ஃபீல் ஆகுது. நான் மாறிக்கிட்டே இருக்கும். ஐபேடை மாத்தினா மாறிக்கிட்டே இருக்கும். அதுலயே அது வச்சு அப்போ மொபைல் இப்போ வந்தா கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இல்லை. எனக்கு ஐபேட் வாங்கணுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா எனக்கு வாங்க முடியல. என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான். அது என்ன பண்ணுவான், ஒரு சட்டக்கில் ஹெட்செட் விட்டு ஒயர் ஹெட்செட் விட்டு போட்டு நான் ஸ்கூல்ல படிக்கிறப்ப போட்டிருந்தேன். பாலியை விட்டு யோமா சுத்திட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூல் விட்டு டெய்லி வரப்ப போட்டிருப்பேன். எப்பயுமே ஐபேடு ஒரு ஹெட்ஃபோன் போட்டிருப்பேன். அந்த ஐபேட் அந்த மெமரி கார்டில் பாட்டு ஏற்றிட்டு வந்துடுவாங்க. நெட் சென்டரில் போயிட்டு ஏற்றிட்டு வந்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போட்டு தெரியுமா, அவன் பாட்டுக்கு பாட்டை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து கீபேட் தான். கீபேடில் வந்து அப்போ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஐபேட்ல வீடியோ ஐபேட் இருக்குது. வீடியோ சாங் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு அது வந்து ரேட்டு கூட 1500 நினைக்கிறேன். அதாவது நான் எப்படி இப்போ சாங்ஸ் ஏற்றுனா, இப்போ நீ வந்து நீ இதே ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோ, நீ இப்போ சாங்ஸ் ஏற்றி வச்சிருப்ப, ப்ளூடூத்ல இருந்து உனக்கு எனக்கு மாற்றலாம். அந்த இதை வந்து ப்ளூடூத்ல இருந்து மெமரி கார்டை போட்டு ப்ளூடூத்ல மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இது பண்ணுவோம், காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். எனக்கு அந்த ஐபேட் வந்து ரொம்பவும் பிடிச்சது. ஆனால் வாங்க முடியல இப்போதைக்கு. அப்புறம் வந்து நான் அந்த 3G ஃபோன் வச்சிருந்தேன். 3G ஃபோன் வச்சப்ப அப்போ நான் அந்த இந்த கேம் விளாண்டுட்டுப்பேன். என்ன கேம்? நம்ம டாக்டர் டிரைவிங் கேம் விளாண்டுருக்கப்ப வந்து டாக்டர் டிரைவிங் கேம் விளையாடுறது வந்து ரொம்ப சிரமம், வளைக்கவே முடியாதுங்க. அந்த பாட்டை போட்டுட்டு இந்த பாட்டை பேக்ரவுண்ட் போட்டு அந்த பாட்டை போட்டிட்டு போவேன். அந்த ஆல்பம் சாங், இதுவரை நான் கண்டு கொண்ட உறவு நீ தந்தது. அதுல இவங்க இருப்பாங்க, ஹவா பிரதர்ஸ், அவங்க சாங் தான். அதை பின்னாடி போட்டு காரை பரட்டி எடுத்தோன்னா ஒரு இது வரும் பாரு. அந்த பாட்டை போட்டு கார் அந்த ஹைவேல போட்டுறேன். டாக்டர் ஹைவேல போட்டு ஃபோனை வந்து ஸ்டேரிங் ஆக்சிடென்ட் வந்து கையெடுக்க மாட்டேன். பிரேக் பிடிக்காம ஓடி போகும். ரெக்கார்டு பண்ணுறக்கா ஒரு நியூ ரெக்கார்டு வரணும் அப்படின்றக்காக ஓடி போகிறப்ப இந்த பின்னாடி ஹவா பிரதர்ஸ் பாட்டு போட்டுறது. அதை போட்டு போகும் பாரு. ஹவா பிரதர்ஸ் அவர் மதன், அவர் கூட சேர்ந்தவர் தான் அவரும். இது அபாக் பிரதர்ஸ் அவங்க இது சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட யார் பாடுறா அப்படின்றது பாட்டையும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அதில் கேட்ட பாடு மேல் வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன், அதே பாட்டு ஃபீமேல் வெர்ஷன்லேயே வரும், மேல் வெர்ஷன்லேயே இருக்கும். அந்த பாடல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி முதல் பாட்டுன்னா முட்டு முட்டு. இது நம்மளால தலைவன் பேர் என்னது? சாய் தான். அவரை பேர் நம்ம சொல்ல சாய் தான் நினைக்கிறேன். அசுரன் அடிச்சு போன தலைவன் அதான்டா, அவன் பேர் என்ன வரும்டா, நம்ம பையன். சரி, அவர் அந்த பாட்டு முட்டை முட்டை என்ன முட்டு. ஆனா இப்ப கேட்கறப்ப அது நிறுத்து சொல்லி யாராவது நிறுத்து கேட்கறப்ப. ஆனா அப்ப கேட்கறப்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அது அடுத்து வந்து இது கிராமத்து பொண்ணு நெருப்புன்னு சொன்னியே பார், சிட்டில வந்து கலக்குது கலக்குதுடா அடமாமங்கார. ஏதோ அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஆஹா, அது சொல்றப்ப எப்படி இருக்கு, கட்டுறவே இருக்கடா எனக்கு. நல்லா பாடுறாரு. அது வந்து இவர் தானே. அந்த பாட்டு இப்பவே நல்லா இருக்கு. இனிமே நல்லா நல்ல ஒரு ஆல்பம் சாங் அது. அடுத்து வந்து என்னன்னா போரசாத உசுரத்தா மனசத்தா அலசாத ஏன் சட்ட கிழிஞ்சி வெளியே பறக்கும் இதயம். அது இந்த காலத்துல அப்போ ஃபோன் வந்து நான் 11th படிக்கிற டைம். அப்போ டிக்டாக் இருந்துச்சு. டிக்டாக்ல அதை போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஆல்பம் சாங் அழிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னு, அதுதான் உண்மையான விஷயம். இப்போ உள்ள ஆல்பம் சாங் இருக்கு. ஆல்பம் சாங் வந்திருக்கு. இந்த குக்கு குக்கு அது நல்லா இருக்குதான். இந்த இப்போ கூட தலைவட்டியா அது, ஆமா அது கூட ஓகே. அடுத்து இப்போ கூட சார் இதுரா தலைவங்க இப்போ நடிச்சது திக்கு மனமே போட்ட திட்டமா. இப்போ இல்லடா, நான் அவங்கள சொல்றேன். இப்போ அபாக் பிரதர்ஸ் எடுத்துக்கோ, அந்த ஜென்ரேஷன் ஆல்பம் சாங் நல்ல பாட்டு. அப்போ நமக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ உள்ள ஆல்பம் சாங் நிறையாவே வருது. டெம்பரரியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ உள்ள சாங் எல்லாமே நல்லா வைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக அனிருத்தா இது பேச போட்டு இறக்கிட்டு மூன்றாங்க அப்படிங்கிறாங்க, முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அப்போ உள்ள எல்லாமே நல்லா இருக்கும். அது இன்னமும் நம்ம பேச வைக்கிறதுனா அதான் பாட்டு. அடுத்து வந்து என்னன்னா என்னால மறக்க முடியவில்லை அவனுக்கு வழி. அடுத்தண்டா ஒரு நாள் உட்காந்து
அந்த பாட்டு உண்மையிலே அந்த பாட்டு கேட்டு நான் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன், பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருந்து இந்த பாட்டை போட்டுனே அழுகுறான். எதுக்குறான் அந்த ஆள் ஞாபகம் வந்துச்சு. அழுதுன்னா அது வந்து ஸ்கூல் டைம்ல வந்து சாங்ஸ். ஆமாம், உண்மையாகவே அப்போ கேட்குறப்ப உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போதைக்கு அடிச்சு நான் ஊற்றிட்டாங்க வெளியே. வெளியே பட கூடு அந்த மாதிரி என்ன இப்போதைக்கு கேட்குறது கேர்ள்ஸ் மட்டும் தான் கேட்குறது. நம்ம ஜென்ரேஷனில் பாட்டு கேட்டுருப்பாங்க. அப்போ ஏன்னா பஸ் டிரைவராக கேட்பேன், அந்த பஸ் டிரைவராக கேட்டுருக்காங்க. இப்போ டிரைவர் கேட்டுட்டு இருக்காங்க. டிரைவரா பஸ் டிரைவராக போட்டு ஹைஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே டிரைவர் ஆகிட்டாங்களா, அதெல்லாம் அப்படியே போட்டாங்க. ரொம்ப பிடிச்ச பாட்டுனா தெரு ஓவரம் நடந்து வந்தா வாங்கிடுங்க கூட வந்து நம்ம எனக்கு என்ன அந்த மெமரி. ஒவ்வொரு பாட்டு வந்து நமக்கு ஒரு நினைவுகளை உருவாக்கும். அதுதான் இந்த பாட்டு தெருவோரம் பாட்டு. என்னன்னா நம்ம திருநெல்வேலி போன தெரியுமா, அப்போ ட்ரெயினில் இந்த பாட்டு கேட்டோம். அப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹலோ வச்சுருந்தேன். ஹலோ ஆப்பு, அந்த ஹலோ ஆப்பு ஏங்க அதெல்லாம். அதாவது ஹலோ ஆப்பு எப்படி இருந்துச்சுன்னா, எந்த ஆப்லையும் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஹலோ ஆப்ல நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஹலோ பிடிச்சிக்கிட்டு இருக்கும் கிட்ட மூலையில் அதை தூக்கி ஸ்டேட்டஸ் வைப்பேன். அப்படியே அது அப்படியே நான் வச்சிருக்கேன். அதாவது எனக்கு வந்து யூடியூப்பாக இருக்கட்டும், யூடியூப்ல ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. இப்போ ஃபுல் லென்த் வீடியோ தான். டிக்டாக்ல ஃபேஸ்புக் பார்க்குறப்ப டவுன்லோட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இது வரப்போ ஹலோ வரப்போ டேரெக்டாக நான் டவுன்லோடே பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்ச எந்த வீடியோ தான் நான் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். கேண்டல் அவ்வளோ இது வச்சிருந்தேன். அவன் ஹலோ அப்பெல்லாம் மறக்க முடியாது. டிக்டாக் தூக்குறப்ப அவனை முதல் தூக்குனாங்க. டிக்டாக் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சேர் சாட் வந்து அப்போ இவன் கேட்ட பாட்டு தான் எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பாட்டு அந்த ஓரம் நடந்து வந்த வாங்கிக்கலையே எடுக்க வாங்கிட்டேன் போட்டு அடி அடி பேச தன்னா கடைசியில் ஏற்ற ஸ்பீடா அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே அந்த பொண்ணு கடைசியில் நடந்து வந்த தாக்குறது அப்படியே இறக்குங்க கொஞ்சம் வச்சக்கண்ணே எடுக்கலையே வாங்கிட்டேன்னா அடி அந்த பொண்ணு வாங்கிட்டியே இங்கே வாங்கிட்டேனா ஐயோ ஐயோ அப்படி பாடி வராங்க இல்லை சேர்ந்து அப்படியே தூக்குறாங்க நமக்கு அந்த மாதிரி. அடுத்து தெரியுமா கத்தி மேல கத்தி. இப்படி அதை விட்டு நீங்க அடுத்த லைன் நல்லா இருக்கு சொல்லு லிரிக்ஸை மட்டும் என் கண்ணுக்கு நீ ரோசானா உன்னை பெத்த ராசா. அது ஒரு போஸ்ட் கொடுத்தேன் போட்டோ, அந்த பாட்டை போட்டு கத்தி மேலே. அப்போ எடிட் பண்ணுறேன், எடிட்டிங் ஆரம்பிச்ச டைம் அந்த கிரீன் ஸ்க்ரீனில் பின்னாடி போட்டு டெக்ஸ்ட் மட்டும் பாட்டுக்கு முன்னாடி ஓடுறது. அது இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் டெக்ஸ்ட் வந்துடும்டா, அதை விட்டு நான் பாட்டுக்கு முன்னாடி அப்படி அப்படி போஸ்ட் கொடுத்து பின்னாடி அந்த பாட்டு மதன் ஓபி அந்த மாதிரி. அது மதன் ஓபி இப்படி நம்ம இப்படி மாதிரி. அடுத்து என்னன்னா என்னை கொள்ளாதே தள்ளி போ. அது அப்ப இருந்து நான் வெறுத்தேன்டா அந்த பாட்டுலாம். அதாவது அப்பயே நான் வெறுத்துட்டேன் அந்த பீச். எனக்கு உண்மையில பீஜம் பிடிக்கும்னா. அடுத்து என்னன்னா நம்ம இப்பா தமிழ பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். கிளப்புல தீர பொம்பளை அதுதான் போட்டு அடிச்சாங்க அவரை போட்டு. அந்த பாட்டு பாடினதான் கரெக்டாக தெரியல. நான் பார்த்தப்போ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். அந்த பாட்டுக்கு தான் பரட்டி அடிச்சாங்க இப்பா தமிழாவை. எனக்கு அந்த பாட்டு போடாது. அந்த பொண்ணு கிளப்லேயே மக்களே அந்த பொண்ணு எப்படி இறந்துட்டு போகுது உங்களுக்கு நான் அப்படி சொல்லி பரட்டி அடிச்சாங்க. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அடுத்து அந்த அவள் வயது இத்தனை அப்படின்னு சொல்லி. ஆமா அவள் பெயர் செல்வி கல்வி பள்ளிக்கூட போக கீழே போ கவர்ன பள்ளி. அது அப்புறம் என்ன அப்புறம் தாயும் இல்லை தந்தையோ போதை இல்லை தோழி என்ற பெயரில் சில பேர் காதலித்து பார் என்ற பொண்ணு பல பேர் இந்த மாதிரி. அப்புறம் நிறைய அந்த மாதிரி பாட்டு. அந்த பாட்டு அப்படியே முடிஞ்சோன்னா அப்படியே நம்ம சரவணன் வந்துடுவார்ல, அவன் பெயர் சரவணன் வாய்ந்தோ 8. அப்புறம் அவன் கதையை கேட்டு கண்ணல் விட்டது கண்ணீர் சொட்டு. அந்த பாட்டு தான் தெரிஞ்சு பாடிட்டு இருந்தேன் கிளாஸ்ல உட்காந்து. இப்போ எனக்கு அது ஞாபகம் இல்லை. எனக்கு ஒரு அந்த போர்ஷன் தான் நுழைக்கிருப்பாங்க. அதாவது வந்து அந்த 2 இதுலயும் அந்த போர்ஷன் வரும். அந்த செல்விக்கு வரும் சரவணனுக்கு வரும். கடைசி அடிக்கிறது அதுதான். அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வந்து முடிச்சு விட்டு போயிடுவான். இந்த பொண்ணு வந்து என்ன அது வந்து அவன் சூழ்நிலை தான் அப்படி அவன் தள்ளப்படுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது நல்லா இருக்கும். சரவணன் அழகிய உந்தன் பிள்ளை நான் என்னை ஏற்றுக்கொள்வாய். நல்லா இருக்கும் அந்த பாட்டு உண்மையாவே. இதே மாதிரி இந்த லவ் பாட்டு ஒன்று அதே மாதிரி பாடிப்பாங்க. அது ஒன்று 2 பேரும் செத்து போயிடுவாங்க கடைசியில் அந்த சேர மாதிரி.
கடலை தூக்கி போடுறேன் கூட அப்படின்னு அந்த பாட்டு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க எனக்கே தெரியும்டா அது என்ன பாட்டு தெரியுமா? இப்ப கூட அந்த பாட்டை திருப்பி எடுத்து விட்டானுடா தெரியல. அது ஆனா அதெல்லாம் அதுவும் நல்லா இருக்கும், வீடியோவும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும். இப்போ உள்ள நம்ம ஆல்பம் பார்க்க நரகத்தில் தேவையில்லை சொர்க்கத்தில் தான் மாறலாம் சொர்க்கமே வாடி புள்ள வாடி கட்டில உடனே சவுண்ட் வேற மாதிரி கேட்குது. வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி உன்னை மட்டும் நெஞ்சு வச்சிருக்கு. அதை அப்படியே நாசுக்கா மியூசியம் சொல்லி விட்டாப்ல. அடுத்து என்னன்னா கனவெல்லாம் நீதான். அந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. நல்லா இருக்கும்டா. என்னடா அந்த நல்லா இருக்கும்டா பாட்டு. நல்லா இருக்குங்க அப்படின்றியா? நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் எனக்கு. அடுத்து என்னன்னா ஏண்டி என்னன்னா இருக்குது அவ கேரளா இது சைனாக்காரங்க தமிழ் பாட்டு தான் சைனாக்காரன் போட்டுருப்பாங்க. அந்த புள்ள பிடிஎஸ் காரணமே அவங்க சொல்லிட்டு அவங்க கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானோ உன்னை தேடும் ஸ்கூல் பசங்க போட்டு அதுவும் நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்து என்னன்னா கண்ணுக்குள்ள நிக்கிறைய காதலியே உன்னை விட்ட யாத்தோடையே. அதெல்லாம் அது அவாக் பிரதர்ஸ்ல அவங்க ஒரு கைடா அவங்க 2 பேர் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா அவங்க தனி ஆளு அவரு அவங்க பயங்கரமா போடுவாங்க அவங்க. அது நல்லா இருக்கும். அதுல வந்து ஒரு வீடியோ சாங் எடுத்திருப்பாங்க. ஒரு பையன் ஸ்கூல்ல பையன் இல்லடா காலேஜ்ல போதான் அது ஸ்கூல்ல விட 2 பேரும் யூனிஃபார்ம் ஸ்கூல் தான். அது கத்தி எடுத்து ஒரு குத்துவானடா அது தெரியல. அது என்ன பாட்டு? அது நல்லா இருக்கும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து அந்த பாட்டு மறந்துச்சு உண்மையை ஏத்துக்கணும். கடைசியா முடிக்கிறேன் பயப்படுவேனாண்டி டிக்டாக் பண்ண பாரு. ஓ குருசே நான் தாண்டி குருசே நான் தாண்டி பட தடைகளையும் தாண்டி உன்னடா வாழ வைப்பேண்டி சாவே வந்தாலும் சாக மாட்டேண்டி செத்தே போனாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் நீ. இந்த மாதிரி எந்த ஆல்பம் சாங் உங்களுக்கு நல்லா இருந்துச்சோ கமெண்ட்ல போட்டு விடுங்க. அதே மாதிரி ஒரு ஷேரை போடுங்க. ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கொஞ்சம் ரீச் ஆகும். அதனால கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இதே போல அடுத்த வீடியோ பார்ப்போம். அது வரைக்கும் குட் பை.